யார் யாரெல்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் ஹவுசிங் லோன் எடுக்க பிளான் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது லோன் கிடைக்கிறதுக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலேசியா கவர்மெண்ட் புதுசாக வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. இது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க, யூஸ்வலாகவே நீங்கள் போய் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இப்போ பேங்க்கில் என்னென்ன கமிட்மெண்ட் இருக்குது, லோன் கமிட்மெண்ட் இருக்கும், அதை கால்குலேஷன் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு லோன் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீடு, காடி, இல்லைனா வந்து பர்சனல் லோன், இந்த மாதிரி விஷயங்கள். பட் இதுக்கப்புறம் வந்துட்டு பேங்க் கமிட்மெண்ட்டை தவிர்த்து வந்துட்டு உங்களுக்கு வெளியே என்னென்ன லோன் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வாலெட்டில் லோன் வச்சுருக்கீங்க, இல்லை ஷாப்பி பே லேட்டு, அத்தோமி, அல்லது வந்துட்டு கிராப் பே லேட்டு, ஸோ இதெல்லாம் வந்து பாய் நவ் பே லேட்டர் கான்செப்ட் உள்ள ஒரு கடன். இந்த கடன் கமிட்மெண்ட் வந்துட்டுங்க உங்களோட லோன் அப்ளிகேஷனில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி கொண்டு வந்த பிறகு வந்துங்க உங்களோட டிஎஸ்ஆர் அடி வாங்கும். ஸோ கமிட்மெண்ட் கூட இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ இதனால கூட வந்துட்டு உங்கள் லோன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெகட்டிவ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வீட்டுக்குன்னு சொல்லிட்டு லோன் எடுக்கிற அந்த சான்சஸ் வந்து குறைய போகுது. அண்ட் பாசிட்டிவ் சைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க, இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஒரு காடி கமிட்மெண்ட் அந்த மாதிரி எடுத்துடுறாங்க. பட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க பர்சனல் லைஃப்ல வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கடன் அங்கங்கே எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு ஐஃபோன் வாங்குறதுக்கு, இல்லை ஷாப்பில் நிறைய ஜாம் வந்துட்டு பாய் நவ் பே லேட்டரில் போட்டுருவாங்க. பட் இந்த கமிட்மெண்ட் கால்குலேட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு லோன் எடுத்து வச்சிருப்பாங்க அண்ட் வெளியே ஆல்ரெடி கமிட்மெண்ட் இருக்கிறனால வந்துட்டு நிறைய பேர்னால வந்துட்டு அந்த கமிட்மெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வெளியே நடக்கிறனால தான் வந்துட்டு கவர்மெண்ட் இந்த ரூல்ஸை கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் வீடு வாங்க பிளான் பண்ணுறீங்க, இல்லைனா காடி வாங்க பிளான் பண்ணிங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கமிட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் அழகாக பிளான் பண்ணீங்க, டெஃபினெட்லி உங்களால் வீடு வாங்க முடியும், உங்களுக்கு லோன் அப்ரூவல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல தகவல் வந்துங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா வெளியே நிறைய பேர் இந்த மாதிரி வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா வந்துட்டு அதையும் தாண்டி வெளியே நிறைய கமிட்மெண்ட் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வரதுனால வந்துட்டு அட்லீஸ்ட் அவங்க கரெக்டாக பிளான் பண்ணுறதுனால வந்து அவங்க ஓவர் கமிட்மெண்ட்லாம் மாட்டிக்க மாட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சுதன் ப்ராப்பர்ட்டி சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க.